எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட சாப்பிட இது நல்லாவே இல்ல. பனிஷ்மெண்ட்டுக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க நல்லா எஸ்கேப் ஆயிட்டாங்க என்கிட்ட கொடுத்துட்டு. உண்மையாவே ராமன் இப்படிதான் இருக்குமா? இதுதான் இப்படி இருக்கான்னு தெரியல. பூச்சி இருக்கு, வேற வண்டு இருக்கு தானே. கொண்டு கொடுத்து பைசா வாங்கிட்டாங்க. ஜப்பான்காரம்லா வண்டுமா சமைப்பாங்க. இதே எவ்வளவு நேரம் சாப்பிட்டேன். ஆமா, குட்டி வண்டு தான் இருந்தாலும் என்ன வண்டுன்னு தெரியலையே. ஒரு மாதிரி எண்ணெல்லாம் ஊத்தி வெள்ளை எள்ளு போட்டு மஷ்ரூம்னு என்னத்தையோ போட்டு தெரியாம இதை சூஸ் பண்ணிட்டேன். வண்டா பாச்சாவான்னு தெரியல, வண்டு மாதிரிதான் இருக்கு. நான் அப்பவே சொன்னோம்ல வண்டு ஃப்ரை தான் பண்ணுவாங்க அப்படின்னு. டிஃப்ரெண்ட் குசைன் சாப்பிடலான்னு போய் வண்டை தான் சாப்பிட்டுருக்கு. சைனீஸ் ராமன் ஒன்று வாங்கினாலும் அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன சைஸ் வண்டு கிடந்தது. எப்படியோ காட்ஸ் கிரேஸ் நாங்க அதை பார்த்துட்டோம். ஸோ நாங்க அந்த கடையிலேயே போய் சொன்னோம். அவங்க சாரி மேம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா நாங்க உங்களுக்கு ஏதாவது தரோம் அப்படின்னு இந்த பபிள் டீ கொடுத்தாங்க. என்ன இருந்தாலுமே நமக்கு வந்து அவங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் நமக்கு ஃபுட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது வந்துடுச்சு, ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஏதாவது வந்துடுச்சுன்னா இந்த ஒரு பபிள் டீ அதை வந்து கம்பன்சேட் பண்ணாது. ஈவன் அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இதோட அந்த vlog-ஐ நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlog-ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. மக்களே, நல்ல சைனால சாப்பிடுவோம், நாங்க ஜப்பான்ல சாப்பிடுவோம்னு சொன்னா ஃபுல்லா எல்லாம் வாழ்த்து எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய அப்படின்னு இருக்கா. அதுவும் ட்ரெயின்ல வரும்போது ஒரு ஸ்டாப்ல இறங்கி அங்க உள்ள ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் பண்ணிட்டு திரும்ப ட்ரெயின்ல ஏறி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, நீங்க பாத்துருப்பீங்கல்ல அந்த வீடியோல, நாங்க சைனால சாப்பிட்டோம், நாங்க ஜப்பான்ல சாப்பிட்டோம் அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வாந்தி எடுத்தாச்சு. என்ன இது கொடுத்தாங்க. இது வந்து காம்பன்சேஷன். நாளைக்கு இதை குடிச்சிட்டு என்னெல்லாம் ஆகுமோ தெரியல. ஆனா கண்டிப்பா குடிப்பேன், விட மாட்டேன், எதுக்கும் அசர மாட்டேன். பின்ன எப்படி வாமிட்டு தெரியுமா, குடல் வழியா வந்திருக்கும் அந்த அளவுக்கு வாமிட்டு. திரும்ப இப்பவும் வர மாதிரி தான் இருக்கு. அது டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இல்ல, ஒரு மாதிரி உமட்டுது. அதனால வண்டை வேற பார்த்துட்டோமா. நீ தானே கேட்ட சைனா வேணும் எனக்கு ஜப்பான் வேணும். நிறைய வீடியோல எல்லாம் பார்க்கல, சாப்ஸ்டிக் வச்சு சூப்பர் அப்படிலாம் தானே சொல்லி சாப்பிடுறாங்க. மேபி நான் தான் தப்பான கடையை சூஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. எப்பவுமே நமக்கு இந்தியா தான், அதுவும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கேரளா கூட நமக்கு ஓகே தான் டேஸ்ட் வைஸ். இந்தியன் எப்பவுமே இந்தியன் தான், இந்தியன் ஃபுட் தான் நமக்கு. மக்களே, நீங்களும் எங்கேயாவது போய் டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பட் கரெக்டான பிளேஸ்ல டேஸ்ட் செட் ஆகுமான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் வாமிட் எடுத்தா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபுட்டு சாப்பிடணும்னு சாப்பிட்டு இப்படி டிஃப்ரெண்டான எண்டிங் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஆனா இனிமே நான் இந்த மாதிரி பட்ட பரிசைகள் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.